ஒரு 5 நிமிஷம் சிறப்பு வாய்ந்த நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களே, திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, திரு இளங்கோ அவர்களே, கரூர் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே, மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்து இங்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரன்பிற்குரிய அண்ணன் திரு VNC பாஸ்கர் அவர்களே, திரு அட்லஸ் நாச்சிமுத்து அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னாள் ஆசிரியர்கள் சார்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் திருமதி லட்சுமி அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஜான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திரு சிவராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே நன்றியுரையாற்றக்கூடிய பள்ளியினுடைய போற்றுதலுக்குரிய தலைமை ஆசிரியர் திருமதி ரேவதி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பள்ளியிலே பணிபுரிந்து இந்த நூற்றாண்டு விழாவிலே பங்கு பெற்று இன்று பாராட்டுக்குரியவர்களாக எங்களை ஆசீர்வதித்திருக்கக்கூடிய முன்னாள் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாதம் பணிந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 90வது பிறந்தநாள் கண்ட ஆசிரியரிடத்திலே நான் ஆசீர்வாதம் பெற்ற பொழுது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவிற்கு நிகழ்ச்சிக்கு அழைத்தவுடன் இங்கு வருகை தந்து முழுமையாக பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை சொல்லி, கல்விக்குழுவினுடைய தலைவர் மாநகராட்சியினுடைய மாவட்ட உறுப்பினர் திருமதி வசுமதி பிரபு அவர்களே, மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்களே, திருமதி வளர்மதி சம்பத் அவர்களே, வருகின்றிருக்கின்ற மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, என் கூட படிச்சவங்க நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடியே மேல போட்டோ எடுக்கணும்னு வந்துட்டாங்க. கடைசியா எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக என் வாழ்நாளில் நான் இதை பெருமையாக கருதுகிறேன். ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அரங்கத்தில் 3 தலைமுறைகள் நாம் அமர்ந்திருக்கின்றோம். எனக்கு முன்னால் இங்கு தலைமை ஆசிரியராக ஆசிரியர் பெருமக்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முதல் தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை, இப்பொழுது பள்ளி கல்வி பயின்று வருகின்ற மாணவ செல்வங்கள் என 3 தலைமுறைகள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றோம். ஆக 3 தலைமுறைகளை ஒருங்கிணைத்து ஒரு விழாவிலே பங்கு பெற செய்வது என்பது மிக கடினமானது. அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக இந்த பணிகளை செய்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய, முதல்ல அவங்கள நான் பாராட்டி இருக்கணும், அண்ணன் திரு சிவராமன் அவர்களுக்கும், திரு விசா குணசேகரன் அவர்களுக்கும், திரு விசா சண்முகம் அவர்களுக்கும், அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், அண்ணன் திரு சூரிய நாராயணன் அவர்களுக்கும், இந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தனபதி அவர்களுக்கும், என்னுடைய ஆசிரியர் திரு ராசன் அவர்களுக்கும், திரு மகாமுனி சார் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், திரு ஜெயகணேஷ் சார் அவர்களுக்கும், சுசீந்திரகுமார் அவர்களுக்கும், தமிழரசன், விக்ரம், உதயசங்கர், பிரணீத், அஜித்குமார் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தாழ 100 ஆண்டுகளை கடந்து மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களை உருவாக்கிய பள்ளி, அரசு அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, வழக்கறிஞர்களாக, தொழில் முனைவோர்களாக, பொறியாளராக, மருத்துவராக, இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் நூற்றுக்கணக்கானவரை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் நாமும் குழந்தை பருவத்திலே காலடி வைத்து கல்வியை பயின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது
இந்த பகுதியிலே நாம் செல்லுகின்ற பொழுது பள்ளியை திரும்பி பார்க்காமல் நம்மால் செல்ல முடியாது. எத்தனை மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளோடு சென்றாலும் கூட பள்ளிக்கு இந்த சாலையில் செல்கின்ற பொழுது ஒரு கணம் நாம் பள்ளியை திரும்பி பார்த்து நாம் படித்த பள்ளி கம்பீரமாக இருக்கிறது, நம்மை உருவாக்கி ஆளாக்கிய பள்ளி என்ற உணர்வு நம் மனதிலே எழும். சில நேரங்களில் நாம் படிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் நம்ம இடத்திலே கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள். அப்பொழுது நாம் நினைப்போம், என்ன இந்த வாத்தியார் நம்ம ரொம்ப கண்டிஷன் போடுறாங்களே. இப்ப அதை நம்ம உணர்கிறோம், நமக்காகத்தான் நம்மை அவர்கள் உருவாக்கினார்கள், நம்மை செதுக்கினார்கள். நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மை கண்டிப்போடு வளர்த்தார்கள். நாம் நல்ல முறையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு சமுதாயமும் இருக்கிறதோ, ஒரு தொழில் முனைவோர் தன்னிடத்திலே பணிபுரியக்கூடியவர் தான் ஒரு தொழில் அதிபராக உருவாகின்ற பொழுது சிறு பொறாமை வரும். நம்ம இடத்திலே பணியாற்றியவன் நமக்கு இணையாக ஒரு முதலாளியாக உயர்கிறானே என்ற பொறாமை இருக்கும். என்னதான் மனதில் வாழ்த்து சொன்னாலும் கூட உள்ளுக்குள் அவருக்கு ஒரு சிறு பொறாமை இருக்கும். ஆனால் உலகத்தில் பொறாமைப்படாத ஒரு இனம் என்று சொன்னால் அது ஆசிரியரிடம் தான். தன்னிடத்தில் படித்த ஒரு மாணவன், தன்னிடத்தில் படித்த ஒரு குழந்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு அரசு அதிகாரியாகவோ அல்லது ஒரு நீதிபதியாகவோ அல்லது உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது இவன் என் மாணவன் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது ஆசிரியர் சமுதாயம். நம் வாழ்நாள் முழுக்க அவர்களை நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். வேற யாரும் அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. ஆசிரியர்கள் மட்டும்தான் தன்னிடத்தில் இருக்கவன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு பேட்சா ஒவ்வொரு வருஷமும் படிக்கக்கூடியவர்கள் இதில் நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுத்து உயர்ந்த நிலைக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று தன்னுடைய பணிபுரியக்கூடிய ஆயுட்காலம் முழுவதுமே மாணவர்களுக்காக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செலவிடக்கூடிய நேரங்களை விட அதிகமாக தன்னிடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய நேரம் என்பது ஆசிரியர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாதம் மனித நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு குறிப்பாக அரசின் சார்பில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதை இங்கே பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னார்கள். இங்கு மாணவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் அமர்ந்திருக்கின்றார், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு வினா, நான் 2-3 பள்ளிகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த வினாவை கேட்டேன். ஒரு இடங்களில் பதில் சொன்னார்கள், ஒரு சில இடங்களில் பதில் சொல்லவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அரசினுடைய நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. துறைகள் வாரியாக நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. மின்சாரத்துறை என்றால் அதற்கு ஒரு நிதி, பள்ளி கல்வித்துறை என்றால் அதற்கு ஒரு நிதி, வேளாண்மை துறை என்றால் அதற்கு ஒரு நிதி, இப்படி ஒரு துறைகள் வாரியாக நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. அதில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தங்களுடைய பதிலாக தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி தன்னுடைய பதிலை சொல்லலாம். தெரியலன்னா சிஓவும் எச்எம் தான் பொறுப்பு. அவர் கூப்பிடுங்க, தம்பி கூப்பிடுங்க, தம்பி கூப்பிடுங்க. கொஞ்சம் சிரமம். நான் கேள்வி ஸ்டூடெண்ட்ட கேட்டேன், எச்எம் கேள்வி. 44,000 கோடி ஒரே ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் ஒரு துறைக்கு இந்த அளவுக்கு நிதிகள் ஒதுக்கிய வரலாறு எப்பொழுதும் கிடையாது, இனி எப்பொழுதும் உருவாகாது. அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையின் மீது அக்கறை கொண்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் முதலமைச்சரை காணுகின்ற பொழுது அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாணவ செல்வங்களிடத்திலே அன்பை பெற்றிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளும் முதலமைச்சர் அவர்களை நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கின்றார்கள். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதிலும் அது உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள்.
ஆக ஒரு துறைக்கு மட்டும் 44,000 கோடி ஒரே ஆண்டிலே நிதியை ஒதுக்கி இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் முதலிடம் என்ற ஒரு வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதே போலதான் பள்ளிக்கல்வியோடு சேர்ந்து விளையாட்டுத்துறையை மேம்படுத்திட வேண்டும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவினுடைய விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே வேறு மாநிலங்களுக்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சராக சிறப்பாக விளையாட்டுத்துறையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடியது பள்ளியில் இருக்கக்கூடிய சுவர்கள் வெறும் காங்கிரீட் கட்டிடங்கள் அல்ல, செங்கற்கள் அல்ல. நம்மை செதுக்கி உருவாக்கி இருக்கக்கூடிய அன்பு கலந்த நம்மை மனிதர்களாக உருவாக்கிய ஒரு கட்டிடம் என்பதை, பள்ளி என்பதை நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். முதலமைச்சருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய வகையில் இங்கு பெரியவர்கள், தொழில் முனைவோர்கள் உட்பட நிறைய அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கிய சிறப்பு திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே பட்டியலிட்டு சொல்லி நிறைவு செய்கின்றேன். கரூர் மாவட்டம் ஒரு 4 தொகுதிகளை கொண்ட சிறிய மாவட்டம் இருந்தபோதும் கூட ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கரூர் மாவட்டத்திற்கு முதல் ஆண்டிலேயே கொடுத்து அதற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கி இன்று இந்த கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல ஒரு புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி முதலமைச்சர்கள் வைத்திருக்கிறார்கள். இடையிலே சிலர் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றன. பல ஆண்டுகளாக கோரிக்கையாக வைத்த கரூர் காமராஜ் வணிக வளாகம் மார்க்கெட் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் இன்னும் ஓரிரு வாரங்களில் முழுமையாக நிறைவேற்று அது பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நூலகம் வேண்டும் என்பதற்காக திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் அமைவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சிலர் பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அதையும் நாம் வென்று அந்த நூலகம் மிக சிறப்பாக அமையும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஐடி பார்க் கரூரில் அமைவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றால் அதற்கான இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் இறுதி கட்டத்தில் இருக்கின்றன. விரைவில் அதற்கான பணிகளையும் தொடங்க இருக்கின்றார்கள். 200 ஏக்கர் பரப்பளவிலே புதிய சிப்காட் அமைப்பதற்கான அந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நிலைகளுக்கு இப்பொழுது எடுத்து செல்வதற்குரிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றாக 4 தொகுதிகளுக்கும் முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்களோடு சேர்த்து இன்னும் நிறைய நாம் வளர்ச்சி பணிகளை கொண்டு சேர்த்திட வேண்டும். அந்த வளர்ச்சி பணிகளை நாம் கொண்டு சேர்த்திட வேண்டும் என்றால் அரசும் மக்களும் இணைந்து, இங்க இருக்க மேடையிலும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைவரும் இணைந்து சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கரம் கோர்த்து எடுத்து செல்வோம். தேவைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பெற்றுத்தர வேண்டியது எங்களுடைய கடமை, பொறுப்பு. நிச்சயம் அதை நாங்கள் 100% நிறைவேற்றி தருவோம். மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்துவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வெறும் வார்த்தைகளுக்காக இதை நான் இப்பொழுது சொல்லவில்லை. சிலர் யோசித்து பார்ப்பார்கள், முதலில் குடும்பத்தை பார்ப்போம், பிறகு மற்ற பணிகளை பார்ப்போம் என்று. எனக்கு குடும்பம் எல்லாமே நம்முடைய கரூர் மக்கள் தான், கரூர் மாவட்ட மக்கள் தான், கரூர் தொகுதி மக்கள் தான். என்னுடைய வாழ்நாளில் நான் என்னை 5 முறை வெற்றி பெற செய்த மக்களுக்காக அவருடைய நினைவில் இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய பணிகாலத்தில் எதையாவது செய்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கு முதலமைச்சர்கள் முழு ஊக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னும் என்ன தேவை இருக்கிறதோ அதை இந்த மாவட்ட மக்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து முழுமையாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அர்ப்பணிப்புணர்வோடு தெரிவித்துக் கொண்டு, நமது நகராட்சி மேல்நிலைப் பள்ளியினுடைய 100ஆண்டு விழா, இப்பொழுது நகராட்சி மேல்நிலைப் பள்ளி என்பது மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியாக மாறி இருக்கிறது. நகராட்சியை மாநகராட்சியாக முதலமைச்சர்கள் தரம் உயர்த்தி வழங்கி இருக்கின்றார்கள். எனவே வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களை உருவாக்கிய இந்த மாநகராட்சி பள்ளியில் இங்கு பேசுகின்ற பொழுது முன்னாள் தலைமை ஆசிரியர் பேரன்பிற்குரிய திரு ஜான் சார் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஒரு 100ஆண்டு நினைவு கட்டிடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஒரு சிறப்புமிகு ஒரு ஆடிட்டோரியம் இந்த 100ஆண்டு நினைவாக கட்டப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை முழுமையாக நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை சொல்லி,
இந்த நூற்றாண்டு விழாவில் கூடினோம், பேசினோம், கலைந்தோம் என்று இல்லாமல் மாண்புமிகு அண்ணன் திரு விஎன்சி பாஸ்கரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இன்னும் தொடர்ந்து நாம் பல முறை சந்திப்போம். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் கரம் கோர்த்து செயல்படுவோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் திரு சிவராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த விழா சிறக்க உறுதுணையாக இருந்த பள்ளியினுடைய பேரன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய ரேவதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சந்திக்கின்ற பொழுது நூற்றாண்டு விழா என்று சொன்னார்கள். நானும் உங்களோடு பங்கு பெறுகின்றேன், நிச்சயமாக உங்கள் பணிகளில் நானும் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி சிறப்பான நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. எல்லாத்துக்கும் மேலாக இங்கு வருகை தந்து வெறும் வாட்ஸ்அப் குரூப் தான் ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் நேரில் அழைப்பு சொல்லல, யாருக்கும் போன்ல நீங்க வாங்கன்னு சொல்லல, அழைப்புதல் கூட இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப் மட்டும்தான். ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதன் மூலம் அதுவும் குறுகிய நாட்களில், மிக மிக குறுகிய நாட்களில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழாவாக, ஒரு சிறப்புமிக்க விழாவாக இந்த நூற்றாண்டு விழா அமைந்திருக்கின்றன. இந்த வாட்ஸ்அப் குழு மூலம் அழைப்பு கொடுத்து அனைவரும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய முன்னாள் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் உட்பட முன்னாள் மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றியுரை நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரேவதி அவர்கள். அதற்கு முன்னால் இரா தமிழ்ச்செல்வி என்கின்ற